3வது மாடிலேருந்து என்னை தள்ளி விட்டார். தள்ளி விட்டுட்டு கூட அவர் மேலேருந்து பார்த்தாருக்காண்டி எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக அவர் கொடுக்கல. ஏன்னா எல்லாருக்கும் நடக்கூடாது. நான் சும்மா குடும்பம்னா என்ன குடும்பம், ஒரு பெண்கள் பார்த்தா எப்படி தெரியுது, என்ன வரதட்சணை, அந்த வரதட்சணை வாங்கி என்ன பண்ண போறேன்? உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுவேன், உன் பொண்ணும் அதே அனுபவிக்கும். அந்த நேரத்துக்கு நீ என்ன பண்ணுவேன்? உன் பொண்ணுக்கு ஒரு வழி, இன்னொரு பொண்ணு ஒரு வழியா? இப்போ எனக்கு கால் உடஞ்சி 2 கால் உடஞ்சிச்சு, இடுப்பும் உடஞ்சிருச்சு. இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் கஷ்டப்படுறேன். எதனால நீ தள்ளன? அந்த வரதட்சணை தானே. கூடுதல் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்து மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கணவர் கொல்ல முயற்சி செய்ததாக கூறி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு ஆம்புலன்ஸில் வந்து பெண் ஒருவர் மனு அளித்திருக்கிறார். என் பேர் நர்கீஷ். எனக்கு 8/6/2023 வந்து கல்யாணம் நடந்தது. திருவண்ணாமலை சோழவரம் கிராமத்தில் எஸ்ஐ பாபா அவரோட பையன் ஹாஜா ரஃபீக்கா திருமணம் செஞ்சு வச்சாங்க. திருமணம் செஞ்ச முதல்ல வரதட்சணை கொடுமை தான் நடந்தது. நாள் முழுக்க எதனா ஒரு சண்டை போட்டுக்கிட்டு, சாப்பிட்றதுலேருந்து வெயிட் வேலையிலேருந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணியிருந்த காரணத்தினால என்னால் அக்கம் பக்கம் எங்கள் வீட்டாளுங்கிட்ட கூட சொல்ல முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்னுடைய அப்பா அம்மா அசிங்கசமாக பேசினாங்க. என்னுடைய அப்பா அம்மா கிட்டே நான் சொல்லனால எங்கள் அப்பா அம்மா வந்து கேட்ட காரணத்துக்காக என்னை விட்டு அடித்து என்னை வெளியே அமிச்சிட்டாங்க. 10 மாதமாக நான் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜமாத் மூலியமாக சொல்லி நான் சேர்த்து வச்சாங்க. அந்த நேரத்துலேயும் என்னை சவால் விட்டு தான் என்னை கூட்டின்னு போனார். என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை சவால் விட்டு தான் என்னை கூட்டுன்னு போயிட்டு கூட அங்கே நிம்மதியாக திருப்பி அதே வரதட்சணை. எங்கள் அப்பா அம்மா 30 சவரன் நகை போட்டாங்க, 10 லட்ச ரூபா மேலே கல்யாண செலவு செஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. திருப்பி எங்கள் அப்பா அம்மா கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கினு வா, அதுக்கப்புறம் வீட்டை வாங்கினோம், அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தியும் நான் முடியாத காரணத்தெல்லாம் அடிச்சாங்க, உதச்சாங்க, சாப்பிட்றதுல எல்லாத்துலையும் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னை தனி கொடுத்துருவோம். வேலூர் மாவட்டத்துக்கு சதுப்பேரி முல்லை நகரில் என்னை தனி கொடுத்து வச்சாங்க. தனி கொடுத்து வச்சு அப்பயும் என் புருஷன் எங்கள் மாமனார் பேச்சு கேட்டு இல்லாத கொடுமை பண்ணி என்னை அடித்தார். ஃபேன் ராடு மூலியமான என்னை அடித்தார், கொடுமைப்படுத்தினார். அதுக்கப்புறம் 3/6/2023 அன்றைக்கி நைட்டு 10:30 வந்து கூட அதே காரணத்துக்காக எங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் அப்பா அம்மா எப்படி பேசலாம், எப்படி உங்களுக்கு தைரியமாக இருக்கும் அப்படிலாம் கேட்டு எனக்கு இல்லாத அடித்தார், கொடுமைப்படுத்தி அன்றைக்கி நைட்டு இவர் மாடி மேலே போனாலும் நானும் அவர் பின்னாடி போனதெல்லாம் மன்னிப்பு கேட்டு வச்சுருங்க, இதுக்கு மேலே எதுவுமே நடக்காதுங்க, என்னை மடிச்சுங்க, நான் மன்னிப்பு கேட்டு போயினே இருக்கிறது காரணம். அந்த நேரத்தில் எங்களுடைய மாமனார் எங்கள் லைனில் இருந்தார். எஸ்ஐ பாபா ஒரு லைனில் இருந்தார். லைனில் இருக்கும்போது நான் இவர்கிட்ட வாழ மாட்டேன், இவளை என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவள் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும், அவள் போனாதான் எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு அந்த காரணம் சொல்ல எங்கள் அப்பாவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு என்னை 3வது மாடிலேருந்து என்னை தள்ளி விட்டார். தள்ளி விட்டுட்டு கூட அவர் மேலேருந்து பார்த்தாருக்காண்டி எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக அவர் கொடுக்காம கீழே சத்தம் போடலை, யாரையும் கூப்பிடலை. ஒரு ஆம்புலன்ஸில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆம்புலன்ஸில் கூப்பிட்டே என்னை அமிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு சிஎம்சி ரத்னகிரியில் சிஎம்சியில் என்னை சேர்த்தாங்க. சேர்த்து அங்கே என்னை எங்கள் மாமனார் என் ஹஸ்பண்ட் அவங்க 2 பேர் தான் உள்ளே வந்தாங்க. உள்ளே வீட்டில் எந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது, அங்கே இருக்கிற டாக்டர் மூலியமாக எனக்கு தெரிஞ்சு விஷ ஊசி போட்டு ஒன்று சாகடிக்க முடியும், உங்கள் அப்பா அம்மா மேலே வழக்கு நான் பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டின காரணத்தால் என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியல, டாக்டர்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல. அந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தா எதுனா நடந்திருக்கும், அது என்னுடைய தான். ஆனால் என்னை பயமுத்துனாங்க, அதனால என்னால் சொல்ல முடியாமல் என்னை தவிச்சேன். வீட்டுக்கு 22ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செஞ்சாங்க போன மாதம். வீட்டுக்கு என்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லி எங்கள் அப்பா அம்மா இதுக்கு மேலே விடக்கூடாது, இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்தோம். அரியலூர் காவல் நிலையத்தில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னை வீட்டில் வாக்குமூலம்லாம் வாங்கிட்டு போனாங்க. அவங்க பேர் வீரம்மாள். அவங்க வாங்கிட்டு போனாங்க எஸ்ஐ. அவங்க இன்னொரு லேடி வாங்கிட்டு போனாங்க. வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோ பிடிச்சாங்க, பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து போனாங்க. என்னை அரியலூர் போலீஸ் என்னை என்கொயரி பண்ணவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் என்னை என்கொயரி பண்ணாமலே அவங்களே போயிட்டாங்க. போயிட்டு ஜஸ்ட்டு ஃபோன் பசி ஏதோ ஒன்று சொல்லி நாங்கள் எழுதியிருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்துன்னு போனாங்க. உன்னுடைய ஹஸ்பண்டும் உன்னுடைய மாமனார் தாம்மா எங்களை பார்க்க விடலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒயிட் ஷீட்டில் சைன் வேறு வாங்கிட்டு போனாங்க. ஒயிட் ஷீட்டில் என்னுடைய சைன் வேறு வாங்கிட்டு போனாங்க. இது வாங்கிட்டு போகிறதுக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியாது, எதுவுமே ஃபில் பண்ணல. பிளாங்கா எதுக்காக வாங்குறீங்கன்னு கேட்டதுனால என்ன சொன்னாங்க, இல்லைம்மா அப்பப்போ ஒன்று பார்க்க முடியாது, அதனால தான் நாங்கள் அங்கே எது இருந்தாலும் மாற்றி எதுனா கூட எழுதிப்போம், அதுக்கு சைன் வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லி அந்த மாதிரி வாங்கிட்டு போனாங்க. அவங்க எஃப்ஐஆர் போடலை, ஒரு ஆக்ஷனும் பண்ணலை, ஆக்ஷன் எடுக்கலை. அது எடுக்காத காரணம் நான் கலெக்டர் மூலமாக நான் பார்க்கணும். என்னால் உடம்பு சுத்தமாக நான் ஒரு நடப்பணமாக இருக்கேன். ஒரு பாத்ரூம்லேருந்து எல்லாத்துக்கும் நான் கஷ்டப்படுறேன், என்னால் வர முடியாது. இப்போ நான் பார்த்தே ஆகணும், நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு நான் போயே ஆகணும். அதனால நான் இப்போச்சு நான் கலெக்டர் அம்மா பார்த்து இந்த மனு நான் கொடுத்தே ஆகணும், இது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்கும் நடக்கூடாது. நான் சும்மா குடும்பம்னா என்ன குடும்பம், ஒரு பெண்கள் பார்த்தா எப்படி தெரியுது, என்ன வரதட்சணை, அந்த வரதட்சணை வாங்கி என்ன பண்ண போகிறேன்?
ஒரு இது கட்டுற போறியா, இதெல்லாம் கட்ட போறியா, உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுவேன், உன் பொண்ணும் அதே அனுபவிக்கும். அந்த நேரத்துக்கு நீ என்ன பண்ணுவ? உன் பொண்ணுக்கு ஒரு வலி, இன்னொரு பொண்ணுக்கு ஒரு வலியா? இப்போ எனக்கு கால் உடஞ்சி, 2 கால் உடஞ்சிச்சு, இடுப்பும் உடஞ்சிருச்சு. இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் கஷ்டப்படுறேன். எதனால நீ தள்ளன? அந்த வரதட்சணை தானே. அந்த வரதட்சணை கேட்க 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 எதுக்காக கேட்குற நீ? அதனால அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். நான் எனக்காக நீதி நான் அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்து வைக்கணும். அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள எடுத்து வைக்கணும். உள்ள எடுத்து வச்சாதான் தெரியும் அவங்களுக்கு. ஆனா இந்த வழி அவங்களுக்கு தெரியணும் அண்ணா. இது வரைக்கும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன ஒரு போலீஸா இருக்காங்க, கவர்மெண்ட் என்ன ஆகும்? பேச்சு தோணை அவ்வளவுதான். பேசி எல்லாம் கரெக்ட் பண்ணாங்களோ பண்ணலையோ யாருக்கு தெரியும். ஆனா அவங்க தான் பேசியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் நேர்ல வந்து பார்த்தாருங்க. எனக்கு என்னன்னு கூட பார்க்கல இன்ன வரைக்கும். யாருமே என்னன்னு பார்க்கல. ஹாஸ்பிட்டலுக்கு 1 மாசம்னா அதுல ஒரு 10 நாள் 20 நாள் இருந்தேன் நானே. 10 நாள்ல வந்து காலையில ஒரு 11 மணிக்கு வரும். அதுவும் டாக்டர் வர ஸ்டேஜ் வருவார். என்ன முறைச்சுனே இருப்பார், எதுவும் வாய் தரக்கூடாதுன்னு. முறைச்சிட்டு அந்த டாக்டர் போற ஸ்டேஜ்ல அவர் போயிடுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.